தெரியாதவங்க கூட இந்த கேக் ரெசிபி செஞ்சா ஈஸியா செய்ய கத்துக்கலாங்க. அதுவும் முட்டையே இல்லாத கேக் ரெசிபிங்க. எப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு பத்தாதுன்னு இன்னொரு கப்பு போட்டுக்கலான்னு சரின்னு இன்னொரு கப்பு எடுத்து போட்டாச்சுங்க. நாங்க தான் கேக் செய்யறேன்னு பார்த்தா எங்க பாப்பாவும் தம்பியும் கார் ஏறி உட்காந்துக்கிட்டு விளையாட போலான்னு ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டுக்கிட்டு வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மிக்சியில் போட்டுக்கிறத பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்படி பவுடரா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த சர்க்கரைய இந்த கோதுமை மாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க. இப்போ பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வெறும் 1 பிஞ்ச் மட்டும் உப்பு போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. பால் யாடையா இருக்கனால வடிகட்டி எடுத்துக்குவோங்க. இந்த யாடையை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த யாடையை வச்சு வெண்ணெய் செய்யலாங்க, நெய்யும் உருக்கலாங்க. இப்போ தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாங்க. இந்த மாவை நல்லா கலக்கிக்கலாங்க. கட்டி இல்லாம நல்லா கலக்கி எடுத்துக்கணுங்க. நம்ம கேக் வைக்க போற பவுல்ல எண்ணெய் தடவிக்கலாங்க நல்லா. அப்பதாங்க கேக் ஒட்டாம வரும். ஆயில் பிரஷை வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க எண்ணெய. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க. ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் பவுலை உள்ளார வச்சு டைமும் டெம்பரேச்சரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நாங்களே எதிர்பார்க்கலங்க. இந்த கேக்கு அவ்வளோ சூப்பராக ஸ்பான்சியாக வந்துருச்சுங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு வந்த முதல் கேக்கு இதுதாங்க எங்களுக்கு.